முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தை அடுத்து பரபரப்பான தமிழக அரசியல் சூழ்நிலையில் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. அனைத்து கட்சியினரும் வேட்பாளரை தேர்வு செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேமுதிக சார்பில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்ற ஆலோசனை நடைபெற்ற போது வடசென்னை நிர்வாகி ஒருவரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று விஜயகாந்த் கருத்து கூறியுள்ளார். ஆனால் தேமுதிக நிர்வாகிகளோ ஆர்கே நகரில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட்டால் எளிதாக வென்றுவிடலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளார்கள். அதிமுக வாக்கு வங்கிகள் பிரிவதால் தாங்கள் எளிதாக வெல்வோம் என திமுகவும் கருதி வருவது குறிப்பிடத்தக்கது. இதே ரீதியில் தேமுதிகவும் வாக்குகள் பிரியும் நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட்டால் எளிதாக வென்றுவிடலாம் என்று கணக்கு போட்டுள்ளது. இதை கேட்ட பிரேமலதா விஜயகாந்த் அதிர்ச்சி அடைந்ததுடன் ஏற்கனவே விஜயகாந்த் தோல்வி அடைந்த நிலையில் தாமும் போட்டியிட்டு தோல்வி அடைந்தால் கட்சியின் நிலை என்னாகும் என்று கேள்வி எழுப்பியதுடன் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார். இதனை அடுத்து வடசென்னை மாவட்ட செயலாளர் மதிவாணனை வேட்பாளராக விஜயகாந்த் அறிவித்துள்ளார்.